தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன் என்று கூறுகின்றது. பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நமக்கு என்று கர்த்தர் கூறுகின்றார், நம்மை அவர் ஆசீர்வதித்து நம் பெயரை பெருமைப்படுத்துவாராம். நாம் சிறுமைப்பட்ட அந்த இடத்தில், அந்த ஸ்தானத்தில் இருந்து நம்மை பெருமைப்படுத்தி உயர்த்தி நம்மை சிறுமைப்படுத்தின அந்த மனிதர்களை நம் காலடியில் வர வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆனால் இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமாம் தெரியுமா? ஆபிரகாமுடைய தந்தை தேரகு கர்த்தருடைய அழைப்பினை ஏற்று உடனே தனது சொந்த தேசத்தை விட்டு கர்த்தர் காண்பிக்கின்ற தேசத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்து செல்வார். இதை போன்று நாமும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தோம் என்றால் அவர் என்ன கூறுகிறாரோ அதன்படி நடக்க வேண்டும். நமக்கு கர்த்தர் சொல்கின்ற பாதை அது ஒரு கஷ்டமான பாதையாக தோன்றலாம். ஆனால் அதன்படி நாம் நடந்தோம் என்றால் கர்த்தர் அந்த கஷ்டமான சூழ்நிலையை மாற்றி நம் பெயரை பெருமைப்படுத்தி தலைநிமிரச் செய்து ஆசீர்வதித்து உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே எப்படி ஆபிரகாமும் அவனுடைய தகப்பன் தேரகுமும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தது போன்று நாமும் கேள்விகள் கேட்காமல் இப்படி செய்தால் அப்படி நடந்துவிடுமோ என்று சந்தேகிக்காமல் அப்படியே கீழ்ப்படிவோம். கர்த்தர் நம் பெயரை பெருமைப்படச் செய்து நம்மை தலைநிமிரச் செய்து ஆசீர்வதித்து நம்மையும் நம் சந்ததிகளையும் உயர்த்துவார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா ஆபிரகாமும் அவனுடைய தந்தை தேரகும் நீர் புறப்பட்டு செல் என்று சொன்னவுடனே கீழ்ப்படிந்தது போன்று நாங்களும் உமக்கு கீழ்ப்படிந்து நடந்தோம் என்றால் எங்கள் பெயரை பெருமைப்படுத்தி செய்வீர், சிறப்புறச் செய்வேன், தலைநிமிரச் செய்வேன் என்று கூறின வார்த்தைக்காக நன்றி அப்பா. நாங்களும் இன்றிலிருந்து நீர் என்ன சொல்கிறோ அதுக்கு கீழ்ப்படிவோம் என்று உறுதி கூறுகின்றோம். அதன்படி வாழ கருவி தாங்க, பெயரை பெருமைப்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.